ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர், ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா HCF, தமிழில் என்னென்னா மீப்பெரு பொது வகுத்தி. ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் அதில் வந்து நிறைய சம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் கொஷின். முதல்ல HCFனால் என்னென்னு தெரியணும் இல்லையா? ஸோ HCF அப்படின்னா எல்லா நம்பர்ஸோட டிவைசர்ஸ்லேயும் எது பெரிய டிவைசர் அப்படின்னு செக் பண்ணுறது தான் HCF. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ HCF ஆஃப் 10, 15, 20 இப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதணும். 10ஓட ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னா 10 எந்த வாய்ப்பாடுலலாம் வருமோ அது எல்லாம் தான் அதோட ஃபேக்டர். 10 எந்த டேபிள்லலாம் வரும்? 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 5 டேபிளில் வரும், 10 டேபிளில் வரும். ஓகேவா? அப்புறம் 15 எந்த டேபிளில் வரும்? 1, 3, 5, 15. அப்புறம் 20 எந்த டேபிள்லலாம் வரும்? 1, 2, 4, 5, 10, 20. இந்த டேபிளில் எல்லாம் இந்த நம்பர்ஸ் வரும். இதில் எது பெரிய நம்பரோ அதுதான் HCF அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இதில் மூணுலேயுமே எது பெரிய நம்பர், மூணுலேயுமே காமனாக இருக்கணும். ஓகேவா? அந்த நம்பர் அதுதான் HCF, ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. அது மூணையும் நீங்கள் சேர்த்து சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இருக்கையிலே பெரிய நம்பர் ஹையஸ்ட், மூணுலேயும் காமனாக இருக்கணும். ஓகேவா? காமன் ஃபேக்டர்ஸ்னால் அதை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். ஓகேவா? இதுதான் HCF. அப்போ மூணுலேயும் காமனாக இருக்க நம்பர்லாம் முதல்ல என்னது? மூணுலேயும் காமனாக இருக்குதே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 5 மட்டும்தான் மூணுலேயும் காமனாக இருக்குது. அப்போ அதுதான் கண்டிப்பாக பெரிய நம்பரும் இல்லையா? அப்போ இந்த 3 நம்பருக்கும் HCF என்னது? HCF இஸ் 5. ஓகேவா? இவ்வளோ தான் கான்செப்ட். இதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் பார்க்கலாம். மொதல் சம் பாருங்கள், 10, 20, 25, 30. இங்கேயும் எல்சிஎம்மில் பண்ண மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். எல்சிஎம்மில் என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சோமா? ஆனால் அங்கே எது வரைக்கும் டிவைட் பண்ணோம்? கீழே 1, 1, 1, 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணோம். இங்கே அது வரைக்கும் பண்ண வேண்டாம். ஓகேவா? இங்கே எது வரைக்கும் டிவைட் பண்ணால் போதும்னா எல்லாத்துலேயும் காமனாக நம்பர் இருக்க வரைக்கும் டிவைட் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ இதில் எல்லா நம்பரும் எதால் டிவைட் ஆகும்னு பாருங்கள். எல்லா நம்பரும் எதால் முடிஞ்சிருக்கு? ஒன்று 0ல் முடியுது, இல்லைனா 5ல் முடியுது. 0லேயும் 5லேயும் முடிகிற நம்பர்ஸை எது டிவைட் பண்ணும்? ஆல்ரெடி டிவிசிபிலிட்டி செக் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு வாங்க, இந்த கிளாஸ் புரியும். 0லேயும் 5லேயும் முடிகிற நம்பர் எப்பயுமே 5ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. அப்போது இதை 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2, இது 4, இது 5 5s are 25, இது 6 5s are 30. ஓகேவா? இப்போ இதில் ஏதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். இதில் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. ஆனால் இதில் 2 இல்லை. அப்போ 2 காமனாக இல்லை. அப்புறம் 4ல் 2 × 2 தான் இருக்கும். ஆல்ரெடி 2வே காமனாக இல்லை. 5 இது எதுலேயுமே காமனாக இல்லை. அப்புறம் 6 எப்படி எழுதலாம்? 2 × 3ன்னு எழுதலாம். 2வும் காமனாக இல்லை. 3 இந்த இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போது HCF இதோட முடிஞ்சு. புரியுதா? HCF எப்படி கண்டுபிடிக்கணும்? புரியுதா? இருக்கிறதுலேயே கொடுத்துருக்க எல்லா நம்பர்லேயும் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதுதான் HCF. ஸோ இங்கே இதோட முடிஞ்சு. ஸோ HCF என்னது? 5. இது ஒரு மெத்தட், இருக்கையிலே சிம்பிளான மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா 10 எப்படி எழுதலாம்? 2 × 5ன்னு எழுதலாம். அப்புறம் 20 எப்படி எழுதலாம்? நம்ம 4 × 5ன்னு எழுதக்கூடாது. ஓகேவா? 4 × 5ன்னு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் ஆன்சர் கிடைக்காம போகும். ப்ரைம் நம்பர்ஸில் மட்டும்தான் எழுதணும் எழுதும்போது. இது பேர் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மெத்தட். ஓகேவா? அப்போது இங்கே எப்படி எழுதணும்? 2 × 2 × 5ன்னு எழுதணும். 25 எப்படி எழுதணும்? 5 × 25 அப்படின்னு எழுதலாம். 30 6 × 30ன்னு எழுதலாம். 6 ஆனால் ப்ரைம் இல்லை. அப்போ எது ப்ரைம்? 6ஐயும் திருப்பி ப்ரைமை மாற்றணும். அப்போ 2 × 3 × 5. ஓகேவா? இப்படி எழுதிட்டு லாஸ்ட் இதில் சொன்னேன்ல, எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிடணும். 2 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? இல்லை. அப்போ 2 எழுதக்கூடாது. அப்புறம் 5 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா? எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. எல்லாத்துலேயும் காமனாக ஒரு தடவை தான் இருக்குது. அப்போது 5ஐ எழுதிக்கலாம். HCF = 5. வேறு எதாவது காமனாக இருக்கா? இல்லை. வேறு எதுவுமே காமனாக இல்லை. ஸோ ஆன்சர் என்னது? 5. இது சின்ன நம்பர் அப்படிங்கிறனால ஆன்சர் சிம்பிளாக வந்துருச்சு. நம்பர்ஸ் பெருசாச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா?
அடுத்த கொஸ்டின், இது ஆல்ரெடி எல்சிஎம்மில் சால்வ் பண்ணியிருக்கோம், திருப்பி ஹச்சிஎஃப்பில் சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? ஹச்சிஎஃப் ஆஃப் 4, 8, 16 3 நம்பருக்கும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போது என்ன பண்ணணும், காமனாக உள்ளதை எடுத்து எழுதணும். 4, 8, 16 ஒரு 2 காமனாக இருக்குமா, 2, 4, 8 இன்னொரு 2 காமனாக இருக்கும், 1, 2, 4 அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதையும் காமனாக எடுக்க முடியாது, ஏன் இங்கே 1 வந்துருச்சு, அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்னது, 4. ஸோ ஆன்சர் 4. திருப்பி ஓவரால் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்ல, இது நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் செக் பண்ணோம். HCF = 4 × PQR. இப்போது இருக்கையிலே சின்ன பவர் பார்க்கணும். எல்சிஎம்க்கு என்ன பார்த்தோம், இருக்கிறதுலே பெரிய பெரிய பவர்ஸாக பார்த்தோம். HCFனால் இருக்கையிலே சின்ன சின்ன பவராக பார்க்கணும். அப்போது பிக்கு இருக்கையில் என்ன பவர்லாம் இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ சின்ன பவர் என்னது, 2. க்யூவில் சின்ன பவர் என்ன இருக்குதுன்னு பாருங்க, இங்கே 3, இங்கே 2, இங்கே 4. அப்போ சின்ன பவர் 2. அப்புறம் ஆரில் சின்ன பவர் இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ சின்ன பவர் என்னது, 1. ஸோ இதுதான் நம்மளோட HCF. ஓகேவா? HCF LCF இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா சால்வ் பண்ணுறது ஈஸி. பட் பெரிய நம்பர்ஸ் போச்சு அப்படின்னா தான் கஷ்டம். இங்கே 2 பாலினாமியல் கொடுத்துட்டு இதுக்கு HCF கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா 2 ஃபார்மில் தெரிஞ்சிருக்கணும். A² - B² எப்படி எழுதலாம், A + B × A - Bன்னு எழுதலாம். A² + 2AB + B² என்னது, சாரி மைனஸா, A² - 2AB + B² எப்படி எழுதலாம், A - B² அப்படின்னு எழுதலாம். இந்த 2 விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? நான் இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை கொஞ்சம் மாற்றி எழுதலாம். ஓகேவா? x⁴ - 1 இருக்கா, இது எப்படி எழுதலாம், x² - 1² இப்படி எழுதிக்கலாமா? ஏன் இப்படி எழுதுகிறோம், இங்கே பவர் 4 இருக்குது, அப்போ 2 2ன்னு பிரித்து எழுதிக்கலாம். 1க்கு பவர் எவ்வளோ கூட்டினாலும் அது அதே ஆன்சர் தான், திருப்பி 1 தான் வரும். அதனால் 1க்கு இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? தப்பில்லை. இப்போ அங்கே கொடுத்துருக்க ஃபார்முலாவை பாருங்கள், எந்த ஃபார்முலா சூட் ஆகுது அப்படின்னு. A² - B² ஃபார்மேட்டில் இங்கே இருக்கா, இருக்குது. இதை பாருங்கள், இது A² இருக்க வேண்டிய இடத்துல இது இருக்குது. இது பார்க்க எப்படி இருக்குது, A² - B² அதே மாதிரி இருக்கா. அப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். அந்த ஃபார்முலாவில் A இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, x² இருக்குது, B இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. அப்போ ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள், A + B × A - B. அப்போ A + B x² - 1, சாரி +B ஓகே, x² + 1 x² - 1. ஓகேவா? திருப்பி பாருங்கள், இது x² - 1 இருக்கா, x² - 1² போட்டுருங்க. அப்போது A² - B² ஃபார்மேட்டில் மறுபடியும் இருக்குது. அப்போ இதை இன்னும் சின்னதாக ஆக்கிடலாம், x² + 1 x + 1 x - 1 அப்படின்னு முதல்ல இதை மாற்றி எழுதிக்கோங்க. புரியுதா என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு? அடுத்து 2வது நம்பர் x² - 2x + 1. இதை எப்படி எழுதலாம், இங்கே 2வது ஃபார்முலா பாருங்கள், A² - 2AB + B² மாதிரியே இதுவும் இருக்குது. அப்போது 2வது இதில் A இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, x இருக்குது, B இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. ஓகேவா? அப்போது இது A - B தானே, அப்போ A - B தான் x - 1 x - 1² இப்போ HCF கண்டுபிடிங்க. HCF ஆஃப் x² + 1 x + 1 x - 1, x - 1² இது ரெண்டுக்கும் இப்போ HCF எடுக்கணும். HCFனால் 2லேயும் காமனாக இருக்கிறத எடுக்கணும். முதல்ல இது 2லேயும் காமனாக இருக்கா, இல்லை, அப்போ இது கிடையாது. அடுத்து இது காமனாக இருக்கா, இல்லை, இதுவும் கிடையாது. இந்த டேர்ம் 2லேயுமே இருக்குது பாருங்கள், x - 1 வந்து 2லேயுமே இருக்குது, x - 1 எழுதிட்டு எது சின்ன பவர்னு பார்க்கணும். இது பவர் 1, இது பவர் 2, அப்போ சின்ன பவர் என்னது, பவர் 1. ஸோ இதுதான் நம்மளோட HCF. ஓகேவா? இது டைப் 3. டைப் 4 வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது.
அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இதை மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா பெரிய நம்பரை உள்ளே போட்டு சின்ன நம்பரை வெளில போட்டு வகுக்கணும். ஓகேவா? வகுத்துட்டு இருக்கும்போது எப்போ ஆன்சர் 0 வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை வகுக்கிறேன், ஆன்சர் எனக்கு 0 வந்துருச்சு அப்படின்னா, இப்படி 0 வரும்போது இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதான் என்னோடய HCF. ஓகேவா? எந்த நம்பரால் வகுக்கும் போது ஆன்சர் 0 வருதோ அதுதான் நம்மளோட HCF. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போது 2108 2788 2108 வகுக்கணும். அப்போது ஒரு தடவை தான் இருக்கும் 2108. ஸோ கழித்தோம் அப்படின்னா 0 8 6 0. ஸோ 680. இப்போது இந்த நம்பரை விட இந்த நம்பர் சின்னதாகிடுச்சு அப்படின்னா இதை வெளியில் போட்டு இதை உள்ளே போட்டுற வேண்டியதான். 2108 680. ஓகே, 3018. அப்போது ஒரு 3 வாட்டி இருக்கலாம். 0 3 24க்கு 4 மிச்சம் 2 20. அப்போ எவ்வளோ வருது? 2048 கழித்தோம் அப்படின்னா 8 10ல் 4 போச்சு அப்படின்னா 6 68. அப்புறம் என்ன பண்ணோம்? இன்னும் 0 வரல. அப்போ இதை வெளியில் போட்டு இதை உள்ளே போட்டு வகுத்துற வேண்டியதான். 680 68. இதை பாருங்கள், 2 1 தான். 10ஆல் பெருக்கணும் அப்படின்னாலே ஆன்சர் வந்துடும். ஓகே, அப்படி டைரெக்டாக பண்ணக்கூடாது இல்லையா? வகுத்தல்ல முதல்ல 1 போடலாம். இல்லை 10 போடலாம் டைரெக்டாக, தப்பு இல்லை. 10 68 680. ஸோ ஆன்சர் என்னது? 0. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. 0 வரும்போது இங்கே என்ன நம்பர் இருக்குது? 68 இருக்குது. ஸோ HCF என்னது? 68. புரியுதா எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு? 2 பெரிய நம்பர் கொடுத்துட்டு HCF கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சால்வ் பண்ணுறது. அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுறது ஈஸி. ஓகேவா? இந்த மெத்தடில் எப்படி இருந்துச்சு? பெரிய நம்பரை உள்ளே போட்டு சின்ன நம்பரை வெளில போட்டு டிவைட் பண்ணோம். ஆன்சர் 0 வந்துருச்சு அப்படின்னா இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர். 0 வரல அப்படின்னா இந்த நம்பரை வெளில போடணும், இந்த நம்பரை உள்ளே தூக்கி போட்டு திருப்பி வகுக்கணும். எப்போ 0 வருதோ அப்போ எந்த நம்பரால் வகுக்கும்போது 0 வருதோ அதான் நம்மளோட HCF. இங்கே எதால் வகுக்கும்போது 0 வந்துச்சு? 68ஆல் வகுக்கும்போது 0 வந்துச்சு. ஸோ ஆன்சர் என்னது? 68. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போது உங்களுக்கான கொஸ்டின், இந்த 3 நம்பருக்கான HCF என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்ச ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் கொடுக்குறீங்களோ அந்த ஆன்சரை பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.